ப்ராஜெக்ட் ஜெமினி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இப்போ இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான ஒரு சைஃபை த்ரில்லராகவே எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்துல காட்டப்படுற பூமி அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏர் பொல்யூஷனு, டிசீஸ், அது இதுன்னு சொல்லி மனிதர்கள் வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிறதுனால இன்னொரு பிளானட்டை தேடி போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தள்ளப்படுது. இதனால மனிதர்கள் வாழ்றதுக்கு ஒரு சேஃபான ஒரு பிளானட் இப்போ தேவைப்படுதுல்ல. ஸோ அதை தேடி ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு டீம் இப்போ பயணிக்க போகிறாங்க. அவங்களுக்கு உதவுற மாதிரி ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டோட உதவி மூலமாக தான் அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்பியர் எங்கேயோ பார்த்தீங்கன்னா திசையே தெரியாத ஒரு பிளானட்டில் கொண்டு போய் விட்டுருது. அப்படி போய் லேண்ட் ஆன அந்த பிளானட் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஒரு பிளானட்டாக இருந்துச்சா, அங்கே எந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் வருது, அதை இந்த டீம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, கடைசியாக ஒரு சேஃபான ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சாங்களாங்கிறது தான் கிளைமேக்ஸு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரஷ்யன் மேட் ஃபிலிம்ங்க. அதனால அந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஏஐ ஜென்ரேட்டரா இல்லை பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இவங்களாவே உட்காந்து பண்ணாங்களா அப்படின்னு தெரில. ஆனால் அந்த சிஜி ஒர்க்லாம் நல்லா பெட்டராக இருந்துச்சு. ஆனால் அந்த சிஜியை தவிர்த்து இந்த படத்தில் பாராட்டுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வச்சு அதுக்கேற்ற மாதிரி படத்தை மூவ் பண்ணிருந்தா பரவாயில்ல. படம் ஸ்டார்ட் ஆனது பார்க்கும்போது பிகாஸ் இந்த படத்தில் இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி படத்தை ஸ்டார்ட் பண்ணி ஏலியன் மாதிரியான ஒரு படத்துக்குள்ளே ஒரு கிரியேச்சரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் டைம் ட்ராவல் அது இதுன்னு கான்செப்ட்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் டூரேஷனுக்குள்ளே எல்லாத்தையுமே கொண்டு வரணும்னு நினச்சதே இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸாக தான் பார்க்குறேன். ஸோ இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த கேரக்டர் ரைட்டிங்குமே டெப்த்தாக எழுதப்படாதனால ஸோ இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கதை எங்கெல்லாமோ ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. அந்த எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காதலியை விட்டுட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்காக படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கும் போவாங்க. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல அந்த ஃபீலிங், எமோஷன்ஸ் இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. கதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பிங்கான ஒரு கதையாக இல்லை. ஸோ இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த முழுக்க அந்த சிஜி ஒர்க் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ரொமான்ஸ் காட்சிகள் இருக்குது அப்படிங்கனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.